விரைவில் மாண்பு பிரதமர் அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இலங்கைக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஏகமனதாக பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஆதரிச்சிருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதில் எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு, ரெண்டு தரப்பிலும் பேசிய அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த ரெண்டு எதிர்கட்சி தலைவர்களே இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது சவரா தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க.